வணக்கம். வெல்கம் டு shanusamayal. இந்த வீடியோவில் முட்டையே சேர்க்காம ரொம்ப டேஸ்டியான ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வீட்டில் இருக்கிற பொருளே போதும். ரொம்ப குறைவான பொருள் தான் தேவைப்படும். ஆனால் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது பார்க்குறதுக்கும் ஆம்லெட் மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாத்தையுமே வெட்டி வச்சிடலாம். நான் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி எடுத்துக்கிறேன். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் பச்சை மிளகாவை இப்படி நீல வாக்கில் கீறி நல்ல பொடியாக நறுக்கிக்கணும். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் பொடியாக நறுக்கிக்கலாம். கொத்தமல்லி இலை வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாமையும் பண்ணலாம். அடுத்து ஒரு பவுலில் 1/2 கப் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். பேக்கிங் பவுடர் சேர்க்கணும், பேக்கிங் சோடா கிடையாது. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி விஸ்க் வச்சு நீங்கள் கரைச்சிங்கன்னா கட்டி இல்லாமல் ஈஸியாக கரைச்சிடலாம். இந்த மாதிரி இருக்கணும். இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ ஆம்லெட் ஊற்றுறதுக்கு ரெடியாக இருக்குது. பாருங்கள், இந்த அளவு இருக்கணும். இப்போ தோசைக்கல் சூடாயிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இது கூட நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை இப்படி கொஞ்சம் மேலேருந்து நான் சுற்றி ஊற்றுறேன். கேப்லாம் இருந்ததுன்னா அதை அப்படியே ஃபில் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ்வை நல்ல மிதமான தீயிலே வச்சு இதை வந்து வேக விடணும். இப்போ ஊற்றுனதுக்கப்புறம் சுற்றியும் மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவிக்கிறேன். ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். அந்த சைடும் கொஞ்ச நேரத்தில் வெந்துடும். அதை இப்படி மடித்து எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஆம்லெட் மாதிரியே ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப டக்குன்னு பண்ணக்கூடிய வெஜிடேரியன் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.